Hi students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 8 Exercise 8.6 5th question பார்க்கலாம். If w of x comma y is equal to 6x cube minus 3xy plus 2y square where x is equal to e power s and y is equal to cos s where s is an element of R. Find dw by ds and evaluate at x equal to 0. இதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் x ஓட வேல்யூ 0 வச்சுட்டு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிட்டேன். x equal to e power s, y is equal to cos s. cos s இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு செயின் ரூல் தான். dw by ds. செயின் ரூல் எழுதியிருக்கேன். dou w by dou x, dx by ds, dou w by dou y, dy by ds. இதை ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் dou w by dou x. 6x cube அப்போ 6 into 3x square minus x ஓடது முன்னாடி 3யும் yயும் மட்டும் இருக்குது. y மட்டும்தான் இருக்குது, ஸோ இது 0 ஆகிடும். அடுத்த லைனில் 6 3s are 18x square minus 3 times of y. அடுத்தது dou w by dou y. dou w by dou y பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்மே இல்லை 0 மைனஸ் y இருக்குது, அப்போ 3x plus 2y square na 2 into 2y power 1 ன்னு வரும். 2y எழுதிப்போம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் மைனஸ் 3x plus 4 into y. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? dx by ds. அப்போ x in terms of s, e power s. e power s differentiate பண்ண e power s தான். நெக்ஸ்ட் dy by ds. cos s, cos s differentiate பண்ண minus sin s. இப்போ இது எல்லாத்தையும் substitute பண்ண போறோம். dw by ds is equal to 18x square minus 3y into e power s plus minus 3x plus 4y into minus sin s. இப்போ இந்த e power s inside multiple பண்றோம். அப்ப 18 into x square into e power s minus 3 into y into e power s. இப்போ plus இருக்கு, minus into minus என்ன ஆயிடும்? plus 3x sin s minus into plus minus 4y sin s. இப்போ x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 18 into x ஓட வேல்யூ e power s, அதுக்கு ஒரு ஸ்கொயர், வெளியே ஒரு e power s இருக்கு, மைனஸ் 3 into y ஓட வேல்யூ cos e power x plus 3 into e power s, x ஓட வேல்யூ sin minus 4 into cos s sin s. ஃபைனலாக நம்ம ஆன்சர் எப்படி இருந்ததா? அடுத்த லைனில் 18 e பவர், இங்கே ஸ்கொயர் வரும், இங்கே 1s, அப்போ 3s இல்லையா? மைனஸ் 3 into cos s e பவரில் s ப்ளஸ் 3 into e பவர் s sin s again minus 4 cos s sin s. இப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் முடிஞ்சது. நமக்கு இன்னொரு வேல்யூ கேட்டிருந்தாங்க dw by dsல s ஓட வேல்யூ 0 வரணும் என்னன்னு. அப்போ 18 e பவர் 3 into 0 மைனஸ் 3 into cos 0, அப்புறம் e பவர்லையும் 0, 3 into e பவர்லையும் 0 sin 0 மைனஸ் 4 cos 0 sin 0. இது ரொம்ப ஈஸி, ஏன்னா 18 into e power 0 1 மைனஸ் 3 into cos 0 1 e power 0 1 ப்ளஸ் sin 0னா 0 மொத்தமுமே 0 மைனஸ் sin 0 இருக்கு, அப்போ ஃபுல் டேர்மும் 0 ஆகிடும். மிச்சம் நமக்கு 18 மைனஸ் 3 இருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 15. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். If z of x comma y is equal to x tan inverse of xy where x is equal to t square and y is equal to s into e power t where s and t belongs to R. Find dou z by dou x and dou z by dou t at s equal to t equal to 1. Last value கண்டுபிடிக்க சொல்றாங்க.
ஒன் பை ஒன் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷனில் given z of x comma y is equal to x into tan inverse of x into y. So chain rule method தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு dou z by dou s, அப்போ dou z by dou x into dou x by dou s plus dou z by dou y by dou s. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், dou z by dou x, z in terms of x, z in terms of x செய்யும்போது uv ரெண்டுமே இருக்கு, ரெண்டு டேர்ம்லையுமே x இருக்கு. அப்போ u v dash, u அப்படியே எழுதிக்கலாம். v dashனா tan inverse of x, tan inverse of x வேல்யூ என்ன, 1 by 1 plus x ஸ்கொயர். அப்போ xyக்கு ஹோல் ஸ்கொயர். மறுபடியும் xy டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y மட்டும் கிடைக்கும், ஏன்னா xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்போ y கிடைக்கணும். ப்ளஸ் dash v வந்து tan inverse of x comma y, u dash வந்து 1. இப்போ அடுத்த லைனில் x into y எழுதிக்கலாமா, x into y divided by 1 plus x square y square plus tan inverse of xy. இதே மாதிரி dou z by dou y கண்டுபிடிக்கணும். இப்போ dou z by dou yல இதில் மட்டும்தான் டேர்ம் இருக்கு, x வந்து நம்ம கோஎஃபிஷியண்ட்டாக தான் எடுத்துப்போம். அப்போ x அப்படியே இருக்கும். tan இன்வர்ஸை சால்வ் பண்ணால் 1 by 1 plus xy ஹோல் ஸ்கொயர். இப்போ y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு x மட்டும் கிடைக்கும். அப்போ x into x ஸ்கொயர் டிவைடட் பை 1 plus x ஸ்கொயர் y ஸ்கொயர் அப்படின்ட்டு ஃபைனலாக கிடைக்கும். சரியா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், dou x by dou s, x in terms of s கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல x ஓட வேல்யூ என்ன, t ஸ்கொயர், y ஓட வேல்யூ s into e power t. dou x by dou s பண்ணானா இங்கே s இல்லை, அப்போ 0 ஆகிடும். அதே மாதிரி dou y by dou s பண்ணுறேன்னா s ஓட கோஎஃபிஷியன்ட் e power t மட்டும் வரும். ஸோ சேம் இதே கூடவே நம்ம dou x by dou t ஓடதும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ t ஸ்கொயர்னா 2t கிடைக்கும். நெக்ஸ்ட்டு dou y by dou t, அப்போ e பவரில் t, s அப்படியே இருக்கும். e power t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே e power t தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இனி 1 by 1 கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் dou z by dou s ஓட வேல்யூஸ் எடுத்து நம்ம எழுதினா போதும். ஃபஸ்ட்டு dou z by dou x என்ன கண்டுபிடிச்சோன்னா xy divided by 1 plus x square y plus tan inverse of xy. இந்த ஃபுல் டேர்மோட நமக்கு 0 தான் கிடைக்குது இல்லையா, plus x square divided by 1 plus x square y square into, இப்போ dou y by dou s ஓட வேல்யூ வந்து e பவரில் t இல்லையா. இப்போ இந்த ஃபுல் டேர்மு கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும், பேலன்ஸ் நமக்கு வரும் x square by 1 plus x square y square into e power t மட்டும் இருக்கும். இப்போ x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். x ஓட வேல்யூ t ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் e power t divided by 1 plus t ஸ்கொயர், y ஓட வேல்யூ s e power t, அதுக்கு ஒரு ஸ்கொயர். ஸோ இது எப்படி மாறும், t power 4 e power t divided by 1 plus x ஸ்கொயர், எக்ஸ்னால t ஸ்கொயர், எக்ஸுக்கும் ஸ்கொயர் வரும், அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் வரும், 3 power 4, அப்புறம் s ஸ்கொயரு e பவர் 2t, ஸ்கொயர் இன்சைட் வரும்போது e பவர் 2t. இப்போ அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா dou z by dou s at s equal to t equal to 1. s ஓட வேல்யூ t ஓட வேல்யூ 1 இருக்கும் போது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1 power 4 e power 1 1 plus 1 power 4 s power 2 e power 2 into 1. 1 power 4 1 e power 1 e 1 plus இங்கே s ஓட வேல்யூ 1, sக்கும் 1, ஸோ s ஓட வேல்யூ 1. 1 plus 1 power 4 1 1 square 1 1 into 1 1 into e power 2, e power ஸ்கொயர் வருமா, e power 2 இருக்கும், ஸோ e ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இதே மாதிரி அடுத்தது இன்னொன்று கேட்டிருந்தாங்க, dou z by dou t. dou z by dou t யோட வேல்யூ எழுதிருக்கேன். இது ஆல்ரெடி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும்.
dou z by dou x ஓட value xy divided by 1 plus x square y square plus tan inverse of xy dou x by dou t ஓட value 2 times of t இல்லையா plus dou z by dou x ஓட value x square divided by 1 plus x square y square into s into e power t. இப்போ next lineல இந்த 2t inside multiple பண்ணிடலாம் சரிங்களா 2t inside multiple பண்ணிடலாம் and xy ஓட value மாத்திடலாம் x ஓட value t square y ஓட value s into e power t into 2 times of t divided by 1 plus t square whole square s e power t whole square plus 2t into tan inverse of x ஓட value t square y ஓட value s into e power t plus t square whole square s into e power t divided by 1 plus t square whole square s into e power t whole square எல்லாமே எழுதிட்டோமா இதுக்கப்புறம் simplify பண்ணலாம் t square t cube னு எழுதிக்கலாமா 2 times of t cube s into e power t divided by 1 plus t power 4 s square e power 2t plus 2 into t tan inverse of t square s into e power t plus t power 4 s into e power t divided by 1 plus t power 4 s square e power 2t. So இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா next நம்ம dou z by dou t at s equal to t equal to 1 substitute பண்ணலாம் 2 times of 1 cube s ஓட value 1 e power 1 divided by 1 plus 1 power 4 1 power 2 e power 2 into 1 plus 2 into 1 tan inverse of 1 square 1 into e power 1 plus 1 power 4 1 into e power 1 divided by 1 plus 1 power 4 1 square e power 2 into 1 எல்லாமே 1 1 1 இங்க என்ன இருக்கு 2 times of e1 divided by 1 plus e square plus 2 times of tan inverse of e plus e power 1 divided by 1 plus e power 2 இப்போ இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு இங்க 2 இருக்கு இங்க 1 இருக்குன்னு அர்த்தம் அடுத்த லைன் எப்படி வரும் 3 into e divided by 1 plus e square plus 2 times of tan inverse e இதான் நம்மளோட ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் thank you so much for watching